Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம chamomile ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி. உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடரா தட்டிடுங்க. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இத நல்லா இடிச்சிருங்க. இது ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்திரலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை chamomile, நம்ம இடிச்சு வச்சிருக்கிற அந்த இன்கிரிடியன்ட்ஸ், 2 பழுத்த தக்காளி பொடிசா கட் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வேற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து ரெடியா இருக்கு. சோ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி, அப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான chamomile ரசம் சூப்பரா ரெடி ஆயாச்சு. இத நல்லா சூடா சாதம் கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்தியா உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த chamomile ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.